உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸி இந்தியா வராருன்னா அவரை பார்க்குறதுக்கு எவ்வளவோ கூட்டம், கால்பந்து ரசிகர்கள் கூட்டம் வரும். அது இயற்கை தான். பட் இவருக்கு எதிர்ப்பு ஏன் கிளம்பியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு கால்பந்து மைதானத்தில் இவருக்கு எதிராக ரசிகர்களுடைய கொந்தளிப்புங்கிறது பயங்கரமாக இருந்தது. அந்த காட்சிகளோடு சேர்த்து மெஸ்ஸியினுடைய வீடியோ, கங்குலியினுடைய மனைவியின் வீடியோ, ஷாருக்கானுடைய வீடியோ, இப்படி ஏகப்பட்ட வீடியோக்கள் இந்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெஸ்ஸியை பற்றிய ஒட்டுமொத்த தகவல்களும் இந்த 15 நிமிடத்தில். இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சால்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, மெஸ்ஸி மட்டும் நமக்கு கேமரா ஃபோக்கஸ் பண்றதுனால அவர் நமக்கு தெரிகிறார். இந்தியா வந்திருக்காரு, 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியான நியூஸ் கால்பந்தாட்ட வீரர்கள் எல்லாருக்கும். ஒருத்தர் யாருப்பா அது சட்டம் இல்லாமல் தெரிகிறாரு அப்படின்னு கேட்டால், மெஸ்ஸி வராருன்னா அவருடைய சகாக்களும் கூட வருவாங்கல்ல, அப்படி தான் கூட 2 பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாடி கார்ட்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல சூழ்ந்ததுனால பார்வையாளர்களுக்கு மெஸ்ஸியை பார்க்க முடியல. அதுதான் இங்கே பஞ்சாயத்து. ஸோ கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த சால்ட் லேக் ஸ்டேடியம் வந்து ரசிகர்களுடைய கூட்டம் கிட்டத்தட்ட 1,10,000 ரசிகர்கள் கூட்டம் வந்திருக்காங்க. 10 நிமிடம் மட்டும்தான் மெஸ்ஸி அந்த இடத்துல இருந்ததா ரசிகர்கள் புகார். ஒரு கால்பந்தாட்ட போட்டி நடக்குது அப்படின்னா நான் ஒரு காசு ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, அவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணுறேன். எவ்வளோ? ஒரு டிக்கெட்டுக்கு 5000 ரூபாய். அதை தாண்டி வந்து பிளாக்ல வேறு நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட் வச்சா எவ்வளோ தூரம் காசு ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி மெஸ்ஸிக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் 10 நிமிஷம் தான் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அந்த எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்பு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், எவ்வா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமே ஃபுல்லாக நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவிற்கு ரசிகர்கள் கூட்டம். இது கொல்கட்டாவில். இந்தியாவில் கால்பந்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு இந்த காட்சிகளை பார்த்து தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சி பாருங்கள். வேர்ல்டு கப்புக்கு கிரிக்கெட்டுக்கு எப்படி கூட்டம் கூடுவோமோ அந்த அளவுக்கு கூட்டம். ஏன்னா அது சேர்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கே சூப்பரான நியூஸ். மெஸ்ஸியை சந்திக்க முடியாமல் ரசிகர்கள் ரகலை. காரணம் என்ன? ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேடியத்தோட சேரு, பொருட்கள் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க ரசிகர்கள். ஏன்னா அவர் வந்ததும் தெரில, போகிறதும் தெரில. சரி, அவர் வந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ரசிகர்களுக்கு தெரியாமல் தான் கோவப்படுறாங்க. நம்ம கேமராவோட ஃபோக்கஸில் பார்த்து இங்கே ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் பார்த்துடுறோம். பட் அங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்திருக்காருன்னு? ஒரு கை அசைக்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து தானே அவங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ஷன் கூட அங்கே இல்லை. ஏன்னா அவரே ரொம்ப குட்டையாக தான் இருப்பார். நம்ம சச்சின் இருக்கார்ல, அவரோட ஹைட்டு தான் அவர். ரன்னிங்கில் பயங்கரமாக ஓடுவார். ஆனால் ஆள் இத்துணுண்டு. அவர் கூட வரக்கூடிய பாடி கார்ட்ஸ்லாம் அவரை விட ஹைட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் ஒட்டுமொத்த மைதானத்துக்கும் இது பண்ணுவார்? அவரை பேசாமல் என்ன பண்ணணும், திருநாவுக்கரசரை தூக்கிட்டு போன மாதிரி, இல்லை ஞானசம்பந்தரை தூக்கிட்டு போன திருநாவுக்கரசர் மாதிரி யாராவது பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருப்பார். அதுதான் இங்கே நடந்திருக்கணும். அப்படி நடக்காது தான் இங்கே பெரிய குறையா போச்சு. சேரெல்லாம் போட்டு அடித்து உடைக்கிறாங்க. அந்த காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ கோரமான காட்சிக்கு பாருங்களேன். ரசிகர்கள், நீங்கள் தலையில் தனக்கான தலைவனை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் கூட்டமும் இவங்க தான். அதே நேரத்தில் தனக்கு பிடிக்கல அப்படின்னா காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறதும் இதே ரசிகர்கள் கூட்டம் தான். அதுதான் இங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இந்த காட்சிகளோடு சேர்த்து இன்னும் ஸ்பெஷலாக சில காட்சிகளும் இருக்குது. எப்படின்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மமதா, யார்? பானர்ஜி, கொல்கட்டாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் மமதா கொதிச்சு போயிட்டாங்க. ஐயோ, என்னுடைய மக்கள் இப்படி போட்டு
ரசிகர்கள் கூட்டமாக இருந்தவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள் தானே, எனக்காக ஓட்டு போட்டவங்க தானே, அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு மெஸ்ஸிக்கிட்ட ரொம்ப வேதனையோட ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மமதா யாருன்னு மெஸ்ஸிக்கு தெரியவே தெரியாது. அதான் அதில் பெரிய பியூட்டி. ஏன்னா அவர் இருக்கிறது வேறு நாட்டில். பட் பப்ளிசிட்டிக்காக இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை நியமித்து அவங்க தலைமையில் விசாரணை நடத்தி இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். இது மாதிரி எத்தனை கதை நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு செய்தி ஒன்று மமதா பற்றிய செய்தி வெளியில் வரணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல கங்குலி கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவருடைய மனைவி இவங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஷாருக் கான், மெஸ்ஸி அவர்கள், சரிங்களா? இவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அந்த நிகழ்ச்சி நிரலை வந்து முடிக்கிறாங்க கொல்கட்டாவில். இது எல்லாமே வித்தின் 20 மினிட்ஸில் முடியுது. அதான் ரசிகர்களுக்கு கோவம். இது எல்லாமே ரூம்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க, இண்டோரில் வச்சு நடத்துகிறாங்க இந்த மீட்டிங். அவுட்டோரில் மெஸ்ஸி தெரிஞ்சது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான், ஜஸ்ட் வாக் மட்டும்தான் போகிறாரு. ஒரு ஃபுட்பாலை வச்சு ஒரு ஃபுட்பால் பிளேயரு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் காமிச்சிட்டு போயிருந்தா கூட அந்த 1,10,000 ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைச்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு அங்கே அரங்கேறவே இல்லை. அவர் என்ன பேசவா கூப்பிட்றாங்க? அவர் ஒரு கால்பந்தாட்ட வீரர், ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சுருக்கணும்ல, அதுதான் ரசிகர்கள் மிஸ் பண்ணுறாங்க. எல்லா பொருட்களையும் உடைச்சு அதில் மகிழ்ச்சி அடைஞ்ச ரசிகர்கள். அதுதான் லாஸ்ட்டில் என்னென்னா, போலீஸார் வந்து லத்தியை காமிச்சு மிரட்டி, இங்கே பாருங்களேன், போட்டு அடின்னு போட்டு ஸ்டேடியத்தை போட்டு உடைக்கிறாங்க. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க, விரட்டிட்டு போய் எதடா போட்டு உடைக்கிற பாடுறா அப்படின்னு சொல்லி போய் விரட்டி போய் அடிக்கிறாங்க. போலீஸாருக்கு பயப்படுறாங்க, கையில் ஆயுதம் இருக்குல்ல, அதனால் எல்லோரும் ஓடிட்டாங்க. இதுதான் இங்கே அரங்கேறின காட்சிகள். ரைட்டா பாருங்கள், இதுதாங்க அங்கே நடந்துச்சு டோட்டலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட வீடியோஸ் எல்லாமே ட்விட்டரில் பரவிட்டே இருக்குது. இந்த சிலையும் பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறி போச்சுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 அடிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க மெஸ்ஸிக்கு. அப்படி அவர் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டால், கால்பந்தாட்ட வீரர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு. கடந்த முறை அர்ஜென்டினாவினுடைய உலகக்கோப்பையை சுமந்தவர் அவர் தான். இவர் தான் அர்ஜென்டினாவுக்காக விளையாண்டு அந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர். கால்பந்தாட்ட போட்டிக்கான உலகக்கோப்பைங்கிறது பெரும் கனவு ஒவ்வொரு நாட்டுக்குமே. அந்த உலகக்கோப்பை அர்ஜென்டினாவுக்கு வாங்கி கொடுத்தவர் அவர். ஸோ அந்த கோப்பையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி 70 அடி சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. 70 அடி சிலை எதற்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த தனியார் கிளப்பு அவருக்காக அந்த ஏற்பாடை செஞ்சுருக்கு. மெஸ்ஸியினுடைய வருகையை ஒட்டி ரொனால்டோவினுடைய புகைப்பட கட்ட விட்ட செருப்பால் அடித்தாங்க ரசிகர்கள். இதாங்க ரொம்ப வேதனை தரக்கூடிய செய்தி. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த காட்சியை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. ரொனால்டோவை போட்டு அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னே தெரில. ஒரு பக்கம் மெஸ்ஸியோட ரசிகர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்ம ஊரில் நிறையா பேருக்கு தெரியாது. எப்படி நம்ம ஊரில் விஜயும் அஜித்தும் க்ளோஸாக இருக்காங்களோ, ரஜினியும் கமலஹாசனும் க்ளோஸாக இருக்காங்களோ, அது வெளி உலகத்துக்கு 25 வருஷம் கழிச்சு தான் தெரியுது இன்றைக்கி தேதிக்கு. இன்னமும் ஆனால் இந்த விளையாட்டு வீரர்கள் திருந்தாமலே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அவங்களுக்காக இவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. இதெல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களில் சில பேர் ரொம்ப முட்டாளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நினைக்க தோணுது. காரணம் என்னன்னா, நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி. தனது ஹனிமூனையே தள்ளி போட்டிருக்காங்க மெஸ்ஸியினுடைய ரசிகை ஒருத்தவங்க. இவங்க இந்தியாக்காரங்க. கணவன் வந்து பாவம் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ட்விட்டர் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. ஏன்னா இவங்க பேசின வீடியோ வைரலாக சுற்றிட்டு இருக்கு. மெஸ்ஸி தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசிக்கக்கூடியவர். அவருக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. தன்னுடைய மனைவியை தவிர வேறு ஒருத்தவங்களை அவர் திரும்பி கூட பார்த்தது இல்லைன்னு அவங்களுடைய மனைவியே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம ஊரில் மாதிரியான கல்ச்சர் அர்ஜென்டினால கிடையாது. பட் அவங்க அப்போவும் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கல்ச்சர் மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பார்த்து இந்த லேடி தன்னுடைய கணவனோட சந்தோஷமாக வெளியூர் போயிருக்கலாம். ஆனால் மெஸ்ஸி தான் முக்கியம்னு சொல்லி வந்திருக்காங்கல்ல, அதுதான் இங்கே அவங்கள பற்றிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்குறாங்க. ரைட்டா? ரொம்ப சந்தோஷமாக தான் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் ரொம்ப வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த லேடி பரவாயில்ல, இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு இன்னைக்கு கல்யாணமா, அவன் பேட்டி கொடுத்துருக்கான். எனக்கு இன்னைக்கு கல்யாணம், பட் வந்து நான் கல்யாணத்தை வந்து ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விசித்திரம்லாம் நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து பேட்டி கொடுக்குறான்.
மெஸ்ஸியை 500 பேர் சூழ பாதுகாப்போடு அழைச்சிட்டு போனாங்க. அவர் கால்பந்து கூட இங்கே ஆடலை, ஏன்னு தெரியல. காவலர்கள் புடைசூழ நடந்து செல்வதற்கு எதற்கு வந்து கொல்கத்தா வரைக்கும் அவர் வரணும் அப்படிங்கிற கொஸ்டினை ரசிகர்கள் எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? இந்த கேள்வி தான் அந்த பையன் கேட்குறாப்புல. আমাদের একটা সাধারণ বক্তব্য যে একজনকে যদি 500 জন ঘিরে দাঁড়িয়ে থাকে তাহলে আমরা তাকে চিনবো কি করে? আমরা এমনি 5000 টাকা দিয়ে টিকিট কেটেছি, তার যদি একটা ঝলক না দেখতে পাই তাহলে আমাদের টাকা দিয়ে টিকিট কেনার মানে কি মানে থাকলো? আর আজকে যে স্ক্যামটা হয়েছে তার এগেইনস্টে একটা এফআইআর মানে সবাই ஸ்கேமும் இருக்க டிக்கெட் விற்கிறதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இவரை பாருங்க, ரொம்ப கொடூரமா இருக்காரு. ভালোবাসি মানে प्यार करते हैं, मोहब्बत है। 2018 में 2014 में हार गया था, ठीक है। சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உணர்வுபூர்வமான விஷயம், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்னால் என்னுடைய தலைவனை பார்த்து ரசிக்க முடியல அப்படிங்கிறது தான் அவருடைய கோபமாக இருக்குது. சின்ன வயசில் மெஸ்ஸி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். சின்ன வயசில் பன்னிக்குட்டி கூட அழகாக இருக்கும்பாங்க, கண்ணுக்குட்டி மாதிரியே பன்னிக்குட்டியும் அழகாக இருக்கும்பாங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு யோசித்து பார்த்தா, எந்த நாட்டுக்காரன்னு பார்த்தா இவர் இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிக்குட்டியை ரொம்ப அதிகமான அளவில் நேசிப்பாங்க. இவர் வந்து ஒரு யூதர் மாதிரி தெரியுது, ஏன்னா அதுக்குண்டான சிம்பிள் வச்சுருக்காங்க. அந்த யூதர்களுக்கான சுவரில் போய் ஒரு சாஞ்சு 2 ப்ரே பண்ணுற மாதிரியான காட்சிகள் அரங்கேறுது. மெஸ்ஸி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கான அந்த சிம்பிள் போட்டு அதையும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய காட்சிகளும் இதில் இருக்குது. இது நெதன்யாகுவினுடைய ஒய்ஃபு. இவரோட இருக்கும்போது இவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பட் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்க்க போகும்போது அவரோட பக்கத்தில் 2 க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம இந்த காட்சி வந்து ஃபஸ்ட் போஸ்ட்லேருந்து கிடச்சிது. நிறையா வந்து ஜோக் ஆஃப் த டே அப்படிம்பாங்க, சில செய்தி சேனல் அந்த மாதிரி எடுத்து போடுவாங்க. அதில் வந்து கோட் அப்படிங்கிற அந்த பேர் யார்? மெஸ்ஸிக்காக கொடுக்கப்பட்ட பேர். அந்த பேரை போட்டு நாங்கள் ஜிஎஸ்டியோட எங்களை எவ்வளவு 10 லட்ச ரூபா கட்டினா தான் ஒரு ஃபோட்டோவே மெஸ்ஸியோட சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்கள். உன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் எதுக்கே 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. நம்ம ஊர் தோனி, நம்ம ஊர் சச்சின் டெண்டுல்கர், இவங்க கிட்டலாம் ஃபோட்டோ பக்கத்தில் இருந்து எடுக்கும்போது செல்ஃபி அழகாக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் மெஸ்ஸி என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த காசுக்கான கட்டணத்தினுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 10 லட்ச ரூபா கொடுத்துலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எது எப்படியோ, யார் இவர் அப்படிங்கிற கொஸ்டின். 10 லட்ச ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இவர் பெரியாளா அப்படின்னு கால்பந்து விளையாட்டு பற்றி தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான செய்தி இது. கோல்டன் ஷூ பட்டம் ஃபிஃபா அமைப்பினுடைய சிறந்த கால்பந்து வீரர் அப்படிங்கிற விருது வாங்கினவர் தான் இந்த மெஸ்ஸி. விருதுகள்லாம் இவருடைய வீட்டுக்கான முகவரியை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடக்க இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் தான் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காத கோபத்தில் ட்ரம்ப் இருந்தப்போ இந்த ஃபிஃபா கப்பை கொடுக்குறவங்க ட்ரம்ப்புக்கு அமைதி பரிசு கொடுத்தாங்க ஓப்பனிங் டேயில். அது மறுபடியும் எப்போ 2026 இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் சேர்ந்து விளையாட போகிறாங்க. அந்த டீமில் மெஸ்ஸியும் அர்ஜென்டினா சார்பாக விளையாட போகிறாரு. மறுபடியும் 2வது முறையாக அர்ஜென்டினாவுக்கு இவர் தலைமையில் கோப்பையை வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற பெரும் கனவு இருக்குது. ஸோ வெற்றி வாகை சூடுவாரா அப்படிங்கிற கேள்வி. நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா மெஸ்ஸியோட சாம்பியன் அடுத்த முறையும் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இந்தியர்களுக்கும் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் கால்பந்து போட்டியில் நம்ம தான் போகிறதே இல்லையே, சரி இவரையாவது தலைவராக எடுத்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸியை தலைவராக எடுத்து கொண்டாடிட்டாங்க. இந்தியாவில் அப்போ என்ன ஃபேமஸ்? கிரிக்கெட் தான், கோலி தான் இன்றைக்கி இருக்கிற தலைவர். சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தலைவரை வந்து தனக்கான ஒரு பெரிய ஒரு லீடராக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் கால்பந்துக்கு இந்தியாவில் இல்லை? பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி ஒருத்தர் இடையில இந்த குத்துச்சண்டு வீராங்கனை பெண்கள்லாம் வந்து விளையாட்டுத்துறைக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் அரசியல், அதில் இருக்கக்கூடிய பாலியல் ரிலேட்டடான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி காட்டினா கூட இன்னமும் இந்தியாவில் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு விதிவிலக்காக எந்த கட்சியுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பெண்களோ ஆண்களோ ஜெயிச்சு வர்றது அப்படிங்கிறது இங்கே சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவில்.
அப்படிப்பட்ட இடத்துல வந்து கிரிக்கெட் வெளில வந்துடுச்சு, கால்பந்தாட்ட போட்டி அப்படிங்கிறதும் சரி, நம்ம ஊரில் கபடி அப்படிங்கிற போட்டியும் சரி, வெளியில் வர்றதுக்கும் அந்த வீரர்களோ வீராங்கனைகளோ வெளியில் வர்றதுக்கும் அது பெரிய ஒரு குதிரை கொம்பு தான். அவ்வளோ எளிமையாக அது சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நினைக்க தோணுது. எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாட்டை அடுத்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மெஸ்ஸி வந்து ஹைதராபாத் போயிருப்பார். ஏன்னா 3 நாள் இந்தியா டூர் சூப்பராக ஸ்டார்ட் அடித்தார்ல, நல்லா கிக் அடித்தார். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து மெஸ்ஸிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் மெஸ்ஸிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. மெஸ்ஸி வந்து கையை காலை அசைக்கிறது, இப்படி கை காட்டுறது அது இல்லை. அவர் ஒரு ஃபுட்பால் எடுத்து ஒரு கிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதைத்தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி கிக் பண்ணார்ல அந்த மாதிரி. ஸோ 3 நாள் டூரில் இந்தியாவில் பயணப்படக்கூடிய மெஸ்ஸி அடுத்ததாக ஹைதராபாத், மும்பை, டெல்லி இந்த இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு டாடா காமிச்சிட்டு அர்ஜென்டினாவுக்கே போயிடுவார். எது எப்படியோ இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய கவலைகரமான நிகழ்வு இந்தியர்களுடைய மனது இந்த அளவுக்கு மோசமாக இருக்கே அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.